அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய தியாழ் அகாடமில 2026 நடந்த முதல் வார தேர்வு நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் 10 கேள்விகள் சுற்றுச்சூழல் சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விகள், மிக முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் வச்சிருக்கிறோம். சோ ஒன் பை ஒன் இது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் படலத்தை பாதுகாப்பது தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம் எது? அதாவது ஓசோன் லேயரை ப்ரொடெக்ஷன் பண்ணணும், பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் நடந்த மாநாடு எது, இல்லைன்னா ஒப்பந்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மான்ட்ரியால் நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. மான்ட்ரியால் புரோட்டோகால் அப்படிங்கிறது ஓசோன் லேயரை பாதுகாக்கிறதுக்காக நடைபெற்ற ஒரு மாநாடு. மான்ட்ரியால் புரோட்டோகால்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓசோன் அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஓசோன் அடுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகள் செய்த ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான் மான்ட்ரியால் நெறிமுறை. இப்போ ஓசோன் லேயர் அப்படின்னா மான்ட்ரியால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓஎம். ஓகேங்களா? இது எப்போ இந்த மான்ட்ரியால் நெறிமுறை போட்டாங்கன்னா 1987ல இந்த மான்ட்ரியால் புரோட்டோகாலை கொண்டு வந்தாங்க. இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1989ல. இந்த ஓசோன் அடுக்கு அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம். இப்போ இதுதான் பூமியுடைய கிரஸ்ட், மேலோடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடுக்கு ட்ரோபோஸ்பியர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அடுக்கு ட்ரோபோஸ்பியர், ரெண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் படலங்களால் ஆனதுன்னு சொல்லுவோம். இந்த ஓசோன் நத்திங் பட் ஆக்சிஜன் 3 மாலிகுலா சேர்ந்ததுன்னா அது ஓசோன். இப்போ இது எதுக்காக இருக்குன்னா, பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கு ரெண்டாவது அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேங்களா? இதுதான் தெளிவான வானம். இங்க அதனால ஏரோப்ளேன் ஜெட் எல்லாம் போகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த ஓசோன் அடுக்கு எதுல இருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னா, சூரியன்டேந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நம்ம பூமிக்கு அனுப்புது. அப்படி அதை நேரடியாக நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மனிதர்களுக்கு, தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோலில் ஸ்கின் கேன்சர் ஏற்படும். ஸோ அதனால இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியே செயல்படுது. இப்போ இந்த ஓசோன் அடுக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஏசி யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே, இது எல்லாமே ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றோம் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா குளோரோ புளோரோ கார்பன் அப்படிங்கிறது அதிகமா ரிலீஸ் ஆகுது. இந்த குளோரோ புளோரோ கார்பன் பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் அடுக்க பாத்தீங்கன்னா பாதிக்கிறதுனால ஓசோன்ல ஹோல் ஏற்படுது, ஓசோன்ல ஓட்டை ஏற்படுது. அதாவது ஓசோன் படலம் அடர்த்தி குறைவு ஏற்படுறதுனால நேரடியா அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் மனிதர்கள் மேலையும் விலங்குகள் மேல் பட்டு ஸ்கின் கேன்சர் ஏற்படுத்துது. சோ இதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக நடந்த ஒரு மாநாடு தான், இல்ல புரோட்டோகால் தான், நெறிமுறை தான் மான்ட்ரியால் புரோட்டோகால், ஓசோன் லேயரை பாதுகாக்கிறதுக்காக போட்டது. ஓகேங்களா? சோ இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உலகத்துல மிக சிறந்த சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்கள்ல இது மிக முக்கியமான ஒண்ணு. இந்த ஓசோன் அடுக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சீராக, அதாவது நல்லாவே இந்த ஓசோன் அடுக்கு சீராகி வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய், கண் நோய் போன்ற அபாயங்கள்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்கிறாங்க. மான்ட்ரியால் புரோட்டோகால்னா ஓசோன் அடுக்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் செய்த ஒப்பந்தம் தான் மான்ட்ரியால் நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராம்சார் மாநாடு எதன் பாதுகாப்புடன் தொடர்புடையது? ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது எதன் பாதுகாப்புடன் தொடர்புடையது அப்படின்னா, ஈரநிலங்களை பாதுகாக்கணும். அதாவது உங்களுக்கே தெரியல, அதாவது ராம்சார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு மிக முக்கியமான இடம். ராம்சார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1971 பிப்ரவரி 2ஆம் தேதி ஈர நிலங்களை, அதாவது சேரும் சகதியமா இருக்கக்கூடிய ஈர நிலங்களை பாதுகாக்கணும்னு ஒரு மாநாடு நடந்தது. அதனால இதை ராம்சார் தலங்கள், சோ அதுல இருந்து தேர்வாகக்கூடிய இடங்கள்லாம் உலக அளவுல தேர்வு பண்ணி அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. 1971 பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்தனால உலக ஈரநில தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கடைபிடிக்கிறாங்க. இப்ப ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காக நடந்த மாநாடு தான் ராம்சார் மாநாடு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. which treaty aims at reducing greenhouse gas emission by developed country? ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வளர்ந்த நாடுகளால் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒப்பந்தம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட், கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல பிரதானமா நம்ம சொல்லக்கூடிய கேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பிரதானமான ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். பேரு தான் பசுமை இல்ல வாயு, ஆனா இது பேட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வண்டி யூஸ் பண்றோம், பைக்லாம் யூஸ் பண்றோம், கார் யூஸ் பண்றோம், இதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா மேல போயிட்டு அப்படியே படியும். படிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஹீட்டை ட்ராப் பண்ணி, கீழே இருந்து போகக்கூடிய ஹீட்டை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி திருப்பி பூமிக்கே திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம். இங்க இருந்து அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கனால மேலேயே அது ரிலீஸ் பண்ணி விடாது. அப்ப திருப்பியும் மீண்டும் பூமிக்கு அனுப்புறதுனால பூமி வெப்பமயம் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இதுதான் பூமி மேலோடுனா கார்பன் டை ஆக்சைடு இந்த இடத்துல படியுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி படியும் போது என்ன ஆகுனா, அடுத்தடுத்து போகக்கூடிய ஹீட்டை இந்த கார்பன் டை ஆக்சைடு ட்ராப் பண்ணி வச்சுக்கும், அதாவது பிடிச்சி வச்சுக்கிட்டு மீண்டும் பூமிக்கு அனுப்புறதுனால இந்த பூமி பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் ஏற்படுது, பூமி வெப்பமயம் ஏற்படுது. ஓகேங்களா? அப்ப கிரீன் ஹவுஸ் கேசஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே ஒரு கொஸ்டின் தான். கிரீன் ஹவுஸ் கேசஸ்
பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மெயின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன். ஓகேங்களா, CH4 மீத்தேன் இருக்கு இல்லையா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பசுமை இல்ல வாயு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பர், நீராவி. வாட்டர் வேப்பர், நீராவி வந்து ஒரு பசுமை இல்ல வாயு தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசோன். ஓகேங்களா, ஓசோன் அப்படிங்கிறதும் ஒரு பசுமை இல்ல வாயு தான். அதுக்கப்புறம் குளோரோ புளோரோ கார்பன், இதுவும் ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது பூமியின் வெப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே செல்ல விடாமல் பிடித்து வைக்கும் வாயுக்களை கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்னது, பூமியில இருந்து போகக்கூடிய அந்த ஹீட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியே விடாது, அதாவது எஸ்கேப் ஆக விடாது, அதை பிடிச்சி வச்சுக்கும். ஓகேங்களா, அதான் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்லுவோம். அதிக வெப்பம் பிடிக்கும் திறன் எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீத்தேனுக்கும் நைட்ரஸ் ஆக்சைடுக்கும் அதிகமா வெப்பத்தை பிடிச்சி வைக்கிற திறன் வந்து இதுக்கு அதிகம். ஓகேங்களா, இந்த ஓசோன் அப்படிங்கிறதும் ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். குளோரோஃபுளோரோ கார்பன் அப்படிங்கிறது ஒரு கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை இல்ல வாயுக்கள் வந்து எமிஷன் ஆகுது இல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கணுங்கிறதுக்காக எந்த மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கியோட்டோ நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியோட்டோ புரோட்டோகால் வந்து எதுக்காக நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இருக்கு இல்லையா, பசுமை இல்ல வாயுக்களுடைய அந்த எமிஷனை, அதாவது ரிலீஸை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கியோட்டோ புரோட்டோகால் நடந்தது. இந்த வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் உமிழ்வை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டப்பூர்வமான கட்டுப்பாடை வந்து விதிச்சாங்க. இந்த வளர்ந்து வரும் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்தியா, இதெல்லாமே வந்து சரி, ரைட், ஓகேங்களா. சோ இதோடைய முக்கியமான ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, உலக வெப்பமயத்தல குளோபல் வார்மிங் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளியீட்டை வந்து கட்டுப்படுத்தணும்னு நடத்த ஒரு ஒப்பந்தம் தான் கியோட்டோ புரோட்டோகால். அப்ப கிரீன் ஹவுஸ் அப்படின்னா நீங்க கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. GK கிரீன் ஹவுஸ், GK கியோட்டோ புரோட்டோகால் ஞாபகம் வச்சு, ஏன்னா இது எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, இப்போ கியோட்டோ புரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் இது 1997 வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்து இந்த பாரிஸ் ஒப்பந்தம் வந்து போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாப்டட் எந்த வருஷம் வந்து இது அடாப்ட் செய்யப்பட்டதுன்னா 2015 வந்து பாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, பாரிஸ் ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்தை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக தான் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, விச் கன்வென்ஷன் ரெகுலேட் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது அழிந்து வரும் இனங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணணுங்கிறதுக்காக போடப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்டீங்கன்னா சைட்ஸ் அப்படிங்கிற மாநாடு. அதாவது அழிந்து வரும் இனங்கள். இந்த பாருங்க, இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சைட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா, கன்வென்ஷன், C ஃபார் கன்வென்ஷன் ஆன் ஐடினா இன்டர்நேஷனல் ட்ரேட். ஐடினா என்னது, இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழிந்து வரும் இனங்கள். இந்தியாவில் அழிந்து வரும் இனங்கள் வந்து புலி, இந்தியாவில் இருக்கக்கூடிய புலி, ஆசியாட்டிக் சிங்கம், ஆசியாட்டிக் லைன், ஓகே, ஆசியாவின் சிங்கம், அப்புறம் 1 ஹார்ன்ட் ரைனோசர்ஸ், இது எல்லாமே அழிந்து வரும் இனங்கள்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ சைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழிந்து வரும் இனங்களை வந்து ரெகுலேட் பண்ணணுங்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் சைட்ஸ் அப்படிங்கிற மாநாடு. ஓகேங்களா, அப்போ அழிந்து வரக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வந்து பாதுகாக்கணும், அப்படி அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகேங்களா, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. இந்த மாநாடு எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1973 மார்ச் 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ் அப்படிங்கிற மாநாடு வந்து நடந்திருக்கும். இது எப்பல இருந்து நடைமுறையில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1975 இருந்து நடைமுறையில் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 184 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கு. ஓகேங்களா, அதாவது இந்த வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் ஆபத்தான இனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சர்வதேச வர்த்தகம் பண்ணும்போது அதுல வந்து ஒரு பாதுகாப்பா நடக்கணுங்கிறதுக்காக இது சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ ஒரே லைன்ல பாருங்க, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னா சைட்ஸ் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கக்கூடியதுதான் சைட்ஸ். 1973 மார்ச் 3 இதை கொண்டு வந்தாங்க இந்த ஒப்பந்தம். 1975 இருந்து நடைமுறையில் இருக்கு. 184 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த ஆபத்தான இனங்கள் இதை வந்து சர்வதேச வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது அதுல வந்து மீதான ஒப்பந்தம் வந்து சரியா இருக்கணுங்கிறது தான். அடுத்து பாருங்க, இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வாஸ் அடாப்டட் இன், அதாவது உயிரியல் பல்லுயிர் தன்மை சம்பந்தமா வந்து ஒரு மாநாடு நடந்தது. அதை எங்க அடாப்ட் பண்ணாங்க, எங்க வந்து பாத்தீங்கன்னா
எடுத்துக்கிட்டாங்க, அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியோ டி ஜெனிரியோ 1992 வந்து பாத்தீங்கன்னா இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல உயிரினங்கள் வந்து இருக்கிறது தான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி உயிரியல் பல்லுயிர்த்தன்மையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எப்போ வந்து மாநாடு வந்து எந்த மாநாட்டில் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ரியோ டி ஜெனிரியோ 1992 பிரேசில் ரியோ டி ஜெனிரியோ 1992 தான் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னையில வந்து ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ரியோ டி ஜெனிரியோட அவுட்புட் தான். 1992 வந்து பாத்தீங்கன்னா ரியோ டி ஜெனிரியோடைய அவுட்புட் இல்லைன்னா அவுட்கம் தான் இந்த ரியோ டி ஜெனிரியோல எர்த் சமிட் பூமி மாநாடுன்னு நடந்தது. அதனுடைய அவுட்கம் தான் இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்தது. ஓகேங்களா? இதை வந்து காமனா வந்து பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்க என்ன போச்சுங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி உயிரியல் பல்லுயிர் தன்மை இதை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா எதுல இருந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா ரியோ டி ஜெனிரியோ எர்த் சமிட் பூமி மாநாடு அப்படின்னு ஒன்று நடந்தது. அதுல இருந்து அடாப்ட் பண்ணதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸ்டாக்ஹோமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. ஸ்டாக்ஹோமை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா முதல் என்விரான்மெண்டல் சம்பந்தமா நடந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டாக்ஹோம்ல வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which treaty deals with the control of transboundary movement of hazardous wastes. அதாவது இந்த தீங்கு விளைவிக்கும் கழிவுகளை வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் கொட்டுறாங்கல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, கண்ட்ரோல் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல வந்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகளை எடுத்துட்டு போய் கொட்டினாங்க, ஹசாரஸ் வேஸ்டஸ். அதை சரி பண்ணணும் நடந்த ஒரு மாநாடு தான் பேசல் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசல் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசல் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசல் கன்வென்ஷன் இது வந்து சுவிட்சர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஹசாரஸ் வேஸ்ட் தீங்கு விளைக்கும் கழிவுகளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொட்டுறதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக நடந்தது தான் பேசல் கன்வென்ஷன். பேசல் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இந்த பேசல் கன்வென்ஷன்ங்கிறது ஒரு ஐக்கிய நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். இது எப்போ அந்த பேசல் கன்வென்ஷன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா சைன் பண்ணாங்கன்னா 22 மார்ச் 1989 சைன் பண்ணாங்க. 22 மார்ச் 1989 சைன் பண்ணாங்க. ஆனா இது எப்பல இருந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மே 5 1992 இருந்து எஃபெக்டிவ் இருக்கு. நீங்க வந்து இது எல்லாத்தையும் படிச்சோம்னா கன்ஃபியூஷன் வரும். ஒரு இடத்துல நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் அந்த ஹசாரஸ் வேஸ்டஸ் வந்து போய் கொட்டிடுவாங்க, அதனால பிரச்சனை ஏற்பட்டது. இதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக நடந்த ஒரு மாநாடு தான் பேசல் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசல் மாநாடு சுவிட்சர்லாந்து இது. ஓகேங்களா? பேசல் எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து. அப்ப அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஹசாரஸ் வேஸ்டஸ் பிட்வீன் நேஷன், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகளை போய் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்றதுக்காக நடந்ததுதான் பேசல். ஓகேங்களா? பேசல் வேஸ்டஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பேஸ் வேஸ்ட். ஓகேங்களா? PWன்னு வச்சுங்க, சும்மா ஞாபகம் வச்சதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, மினாமேட்டா கன்வென்ஷன் இஸ் ரிலேட்டட் டு விச் பொல்யூட்டன். மினாமேட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எது சம்பந்தமா நடந்த ஒரு மாநாடு அப்படின்னு கேக்குறாங்க. மினாமேட்டா உங்களுக்கு தெரியும், மெர்க்குரி பாய்சனிங். ஓகேங்களா? மினாமேட்டா கன்வென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2013 மினாமேட்டா கன்வென்ஷன் நடந்தது. எதுக்காகனா மெர்க்குரி பொல்யூஷனை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த மினாமேட்டா கன்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. மெர்க்குரி பொல்யூஷனை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் மினாமேட்டா கன்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, மினாமேட்டா அப்படிங்கிறது எங்கன்னு தெரியுது இல்லையா? மினாமேட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல குமமோட்டோ அப்படிங்கிற ஒரு இடம், அங்க பக்கத்துல தான் இந்த மினாமேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இது எதுக்காக இந்த மினாமேட்டா மாநாடு நடந்ததுன்னா மனுஷனுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். மெர்க்குரியில இருந்து மனிதர்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நடந்த ஒரு மாநாடு தான் மினாமேட்டா மாநாடு. மினாமேட்டா மெர்க்குரி பாய்சனை தடுக்கணுங்கிறதுக்காக மினாமேட்டா அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. மெர்க்குரி பொல்யூஷனை தடுக்கணும்னு சொல்லிட்டு நடந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following is the parent convention of the Montreal Protocol? மான்ட்ரியல் புரோட்டோகாலோட பேரண்ட் மெயின் எது? பேரண்ட் கன்வென்ஷன் ஆஃப் மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆக்சுவலா மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அதை நம்ம பார்த்தோம். மான்ட்ரியல் நெறிமுறை அப்படிங்கிறது வியன்னா கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? வியன்னா கான்ஃபரன்ஸ்
வியன்னா கன்வென்ஷன் வந்து நடந்தது. இந்த வியன்னா கான்ஃபரன்ஸ் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஓசோன் லேயரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. சாரி, இந்த வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து எப்போ வந்து நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா வியன்னா கான்ஃபரன்ஸ் 1987 16 செப்டம்பர் 16ஆம் தேதி நடந்தது வியன்னா கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இது எப்பல இருந்து நடைமுறையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1989 இருந்து 1989 நல்ல டேட் இது, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இது இந்த வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கு. இது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மான்ட்ரியால் வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து கன்வென்ஷன் வியன்னா மாநாடு வந்து எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மான்ட்ரியால் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. மான்ட்ரியால் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கனடாவில் இருக்கு. வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா கனடாவில் மான்ட்ரியால் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. 198 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா which are the following is the parent convention of the Montreal Protocol? மான்ட்ரியால் புரோட்டோகாலோட பேரண்ட் கன்வென்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தலைமை எதுன்னு கேட்டீங்கன்னா வியன்னா கான்ஃபரன்ஸ் தான். அந்த வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மான்ட்ரியால், கனடா. ஓகேங்களா? அதனால இத மான்ட்ரியால் புரோட்டோகால் அப்படின்னு கூட சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின், இந்தியா இஸ் ஏ பார்ட்டி டு விச் ஆர் த ஃபாலோவிங் என்விரான்மெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து இதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மான்ட்ரியால் புரோட்டோகால்லயும் இருக்கு, பாரிஸ் அக்ரிமெண்ட்லயும் இருக்கு, சிபிடி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி உயிரியல் பல்லுயிர் தன்மை அது சம்பந்தப்பட்ட மாநாட்டிலும் இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ இந்தியா வந்து சிக்னேட்டரி டு ஆல் மேஜர் குளோபல் என்விரான்மெண்டல் டிடி, அதாவது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்கள்லயுமே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கக்கூடிய எல்லா சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒப்பந்தத்திலையும் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதை பாருங்க, தமிழ்ல கொடுத்திருக்கிறேன். 3 வரைக்கும் பார்த்தோம். பாரிஸ் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2015 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2015 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா என்னது, எந்த மாநாடு அழிந்து வரும் உயிரினங்களை சர்வதேச வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு கேட்டீங்கன்னா சைட்ஸ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். பல்லுயிர் பெருக்கத்திற்கான மாநாடு எங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அது சம்பந்தமா அது எங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா 6th கொஸ்டின் அப்படின்னா ரியோ டி ஜெனிரியோ 1992 வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா அபாயகரமான கழிவுகளின் எல்லை தாண்டிய இயக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த ஹசாரஸ் வேஸ்டஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது சம்பந்தமா நடந்த ஒப்பந்தம் எதுன்னு கேட்டீங்கன்னா பேசல் மாநாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மினமேட்டா மாநாடு எந்த மாசுபடுத்தியுடன் தொடர்புடையதுன்னு கேட்டீங்கன்னா பாதரசம், மெர்க்குரி. ஓகேங்களா? மினமேட்டா எம் அப்படின்னு சொன்னா பின்வரும் நோட்டில் மான்ட்ரியால் நெறிமுறையின் மூல மாநாடு எது, அதாவது மான்ட்ரியால் நெறிமுறையோட மூல மாநாடு எதுன்னு கேட்டீங்கன்னா வியன்னா மாநாடு தான். வியன்னா கான்ஃபரன்ஸ் வந்து எப்ப நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 1987 செப்டம்பர் 16ஆம் தேதி நடந்திருக்கும். இது எப்படி இந்த நடைமுறைன்னு கேட்டீங்கன்னா 1989 ஜனவரி 1ஆம் தேதின்னு சொன்னேன். இது நடந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா மான்ட்ரியால், அதாவது கனடாவில் நடந்தது. 198 நாடுகள் சிக்னேட்டரியா இருக்கு. அடுத்து பின்வரும் சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களில் இந்தியா எந்த ஒப்பந்தத்தில் ஒரு உறுப்பினராக உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்திலுமே இருக்கு. மான்ட்ரியால் நெறிமுறையிலும் இருக்கு, பாரிஸ் ஒப்பந்தத்திலும் இருக்கு, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிலையும் இருக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.